நமது சுப்பிரமணியன் அவருக்கு எட்டயபுர மன்னர் அளித்த பட்டம்தான் பாரதி. பாரதி என்றால் கலைவாணி என்று பொருள். அந்த கலைவாணியை தனது வாழ்த்துரையால் அழகு சேர்க்க வருகிறார் நம்முடைய முனைவர் கலைவாணி. ஏழிசை ஆய்வகத்தின் நிறுவனர், தேசிய விருதாளர், தமிழ் ஆர்வலர் இந்த வாழ்த்துரையால் நம் சபையை ஆள வருகிறார். வாருங்கள் அம்மா, உங்களின் கரவொலியை தாருங்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற தோழிகளே, மேடையின் முன்னே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வாழ்த்துரை என்று போட்டிருக்கிறார்கள். யாரை வாழ்த்த வேண்டும்? அதை முன்னாடியே கேட்காம விட்டுட்டேன். இங்கே பேச வந்திருக்கவங்களை வாழ்த்தணுமா, இல்லை ஜெனிஃபர் ஐயாவை இந்த விழா எடுக்கிறதுக்காக வாழ்த்தணுமா, இல்லை 144 வருஷம் ஆன பாரதியை வாழ்த்தணுமான்னு தெரியல. எல்லாருக்கும் வாழ்த்து. சரி. மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடல் நீ செயல் வேண்டும். கனக்கும் செல்வம் 100 வயது, இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. அவருக்கு வேண்டிய வரங்களை கூட இசைப்பேன் கேளாய் கணபதின்னு பாட்டால கேட்குறார். நான் பாடுறேன்னு சொல்லிடுறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாயிலிருந்து நாபிக் கமலத்திலிருந்து வரும் பொழுதே ஏதோ ஒரு இசையோடு ஒரு பண்ணோடு தான் வெளிவந்தது. அவரை பற்றிய ஆராய்ச்சியிலே ஈடுபடும் பொழுது இன்றைக்கு புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பாட்டுக்கள் எல்லாம் ஒரு களிமண்ணை எடுத்து அதை எப்படி குழைத்து என்ன வடிவம் வேணாலும் செய்யலாம் என்பது போல பாரதியாருடைய பாட்டை எடுத்து எந்த மெட்டிலும் பொருத்தி அமைக்கலாம். தன்னுடைய வாக்குகளை எல்லாவற்றையுமே அவர் பாட்டாகவே சொன்னார். அதை அது செவ்விசையா, நாட்டுப்புற இசையா, அல்லது மேற்கத்திய இசையா, பஜனை பாடல்களுக்குரிய செவ்விசை மெல்லிசையா என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அவர் மனதில் என்ன இசை அப்பொழுது தோன்றுகிறதோ அதிலே ஒரு பாட்டு எழுதிடுவார். அவருடைய வடநாட்டு பயணம், காசியிலே சிறிது காலம் தங்கியிருந்த பொழுது பஜனை பாடுவதற்கு பாகவதர் வரவில்லை. மார்கழி மாத குளிரிலே யாரை தேடுவது? நம்ம பாரதி பாடுறார். கக்கை சீரகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நீரம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள் வீரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா. அந்த செப்பலக்கட்டைன்னு சொல்லுவாங்க, சிங் சக்க சக்கு சிங் சக்கா கிச்சக்க சிங், அது இப்படி ஆட்டினாலே போதும். ஆனால் அந்த பாகவதர்கள் ஆட்டுறதுக்கு பாருங்க, சிங் சக்கா கிச்சக்க சிங் சக்கா கிச்சக்க சிங் சக்கா, அந்த கையே நடனம் ஆடும். அப்படி உடனே பாட்டு, அந்த மெட்டு. சரி, அது போகட்டும். பிச்சைக்காரன் பாடின பாட்டு, ஞானக்காரன் அம்மா இன் கிருஷ்ணன் மகுடக்காரன் அம்மா, அந்த பாட்டை எடுத்து பாஞ்சாலி சதத்தில் வைக்கிறார். மாய சூதினிக்கே ஐயன் மனமினங்கி விட்டான், தாயம் உருட்டலானார் அங்கே சகுனியார் பறித்தார். இது மாயக்காரனம்மா கிருஷ்ணன் அப்படின்னு பிச்சைக்காரர்கள் பாடக்கூடிய பாட்டாம் அது. ஆனால் இவர் எடுத்து எங்கே சகுனி பாடுற இடத்துக்கு பாட்டை பொறுத்துறாரு. கொஞ்ச நாள் அவர் பாண்டிச்சேரியில் வாழ்ந்தார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் அங்கே போர் வீரர்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு மியூசிக், இந்த இசையை கேட்டோடனே நம்மால் தகைச்சு போயிட்டாரு. நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரியான மெட்டுக்களை தானே பாடியிருக்கோம், இந்த மெட்டு எடுத்து 2 பாட்டை விடலாமே அப்படின்னு நினச்சிட்டு பாடுறாரு. ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் மியூசிக்ஸ், வெஸ்டர்ன் மியூசிக் கல்ச்சர்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா சா 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 அப்படின்ற அந்த சுர வரிசைகளை அதிகமாக பயன்படுத்துவார். கொட்டடா கொட்டடா
எங்கேருந்து எங்க சா 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 கொட்டடா கொட்டடா ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா. அந்த எதை பார்க்குறாரோ அதை எடுத்து அப்படியே அவர் மேலே அப்படியே அதை பதிய வச்சுக்குவார். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் அந்த சிலையில் களிமண் அடித்து அச்சில் வந்து வார்க்கிறாங்க பாருங்க, அது மாதிரி பாரதி இன்னும் பாடுவாருங்க. விடுதலை 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 விடுதலை. நம்ம சொன்னோம்னா முல்லைப்பண்ணுன்னு சொல்கிற மோகனத்தில் பாடுகிறார். ககபதா பபகரி சரிகசா. இதை வந்து அந்த வெஸ்டர்ன் மியூசிக் டடடட்டா 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 டட்ட அந்த அந்த மார்ச் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெட்டு அதை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்க, இந்த விடுதலை விடுதலையே பாடுறார். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை, தேவாரத்தில் பாட்டு எழுதியிருக்காரு, திருப்புகளில் பாட்டு எழுதியிருக்காரு, பஜனை பாட்டில் பாட்டு எழுதியிருக்காரு. இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து மணமகள் திரைப்படத்தில் வந்த சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா அதை தான் வந்து பாரதியார் பாடினான்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் அப்படி பாடலை. சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சா 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 பாப்பா பாப்பா. பைரவி ராகத்தில் அதை பாடியிருக்கார். பைரவி ராகத்தில் அந்த சுரக்குறிப்பே அவர் சா 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 பாப்பா 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 தா பாப்பா நீதா பா அப்படின்னு சுரக்குறிப்பே அந்த பாட்டில் கொடுத்துருப்பார். இன்றைக்கி நம்ம ஆறுமுக வடிவேலனே கல்யாணமும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு காமசுவை சொட்ட சுட்ட நம்ம காவடி சிந்து பாடினார் ரெட்டியார். அந்த பாட்டை காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் பண்ணதை இவர் என்ன பண்ணுறாரு, தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வானகளும் அப்படி கொண்டாடுறாரு. யாரையும் விட்டு வைக்கல. குவளைக்கண்ணனுடைய தாயார், இந்த வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. குவளைக்கண்ணனோட தாயார், ஏன் தம்பி இந்த மாதிரி பக்தி பாட்டெலாம் நீ பாட மாட்டியா அப்படிங்கிற அடுத்த நாளே பொழுது புலந்தது யாம் செய்த தவத்தா புண்மையிரு கணம் போயின யாவும் அப்படின்னு சொல்லி பாடுறார். இந்த மக்களுக்கு நமக்கு எல்லோருக்கும் உள்ளது, அது பரம்பரையாக வந்து ரத்தத்தில் ஊர்னது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அந்த மெத்தடை வந்து இவர் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நம்ம தேவார மூவர்லாம் என்ன பண்ணாங்க, தளந்தோறும் சென்று பண் சுமந்த பாடல்களை பாடினாங்க. தமிழுக்கு ஒரு கேடு வருகிறது, தமிழையும் சைவத்தையும் காக்க வேணும்னா இந்த மக்களை எப்படியாவது நம்ம பின்னாடி வர வைக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால தான் அவங்க வந்து பண் சுமந்த பாடல்களையெல்லாம் பாடினாங்க. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. தமிழில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் வடநாட்டில் தான் வந்தது, தெலுங்கில் தான் இருக்குது, சம்ஸ்கிருதத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எங்ககிட்ட நிறைய இருக்குப்பா, நீ படித்து பாருப்பா, எடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்றாக இருக்கிறது தேவார பதிகங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு சங்க இலக்கியத்திலும் சரி தொல்காப்பியத்திலும் சரி எல்லாமே இருக்குது. தொல்காப்பியர் கருப்பொருள் சொல்லும்போது பறை யாழ்லிந்து தோன்றக்கூடிய பண்ணை பதிவு சொல்கிறார். எல்லாமே அவர் மனுஷன் பதிவு பண்ணுவான். இன்னும் நீங்கள்லாம் என்ன சொல்லலாம், நீங்கள் என்னன்னா நம்ப கிடையாதுங்க, வேற்றுமொழிக்காரங்க என்ன சொல்லலாம், இது வந்து அப்புறமேலு பின்னாடி யாரோ சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் தமிழனுக்கு எல்லா அறிவும் இருக்குது, எல்லா புலமையும் இருக்குது, எல்லா நுட்பமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்த பாரதி தன்னுடைய வாழ்நாளில் தான் வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை தான் சொல்ல வேண்டிய கருத்தை இந்த மக்களுக்கு இசையால் சொன்னால் சென்றடையும் சொல்லி இசையால் சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாரதியோட 144வது பிறந்த நாளை பெண்களின் மேடையாக அமைத்து எங்களை அழகு பார்க்கும் ஜெனிஃபர் ஐயாவுக்குத்தான் இந்த வாழ்த்துரை சென்று சேரும். அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நீடூடி வாழ்ந்து இந்த போன்ற இளம் குழந்தைங்களுக்கு, எங்களாம் குழந்தைங்க தான், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை கொடுத்து
அவர்களுடைய அறிவை பட்டொளி பறக்கச் செய்ய வேண்டும் என்று கேட்டு இங்கு கூடியுள்ள அத்துணை பேருக்கும் பாரதியின் சார்பாகவும் ஜெனிஃபர் ஐயாவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பேச ஆரம்பித்தவுடன் எல்லோருக்கும் என்ன அனுபவம் ஏற்பட்டது என்றால், ஒரு இசை வகுப்பில் பாரதியுடன் சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு சுகமான அனுபவம். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று இறைவனையே இசையாக கண்ட தமிழ் நம்முடையது. இசைக்கு வசமாகாத இதயங்கள் உண்டா? நாங்கள் மட்டும் எம்மாத்திரம். இன்னொன்று, அம்மா தமிழை ஆள்கின்றார். அதை நான் கண்கூட பார்க்குறேன். தமிழை ஆள்கின்றார், தமிழவேல் ஐயாவையும் ஆள்கின்றார். அம்மா இங்கே வந்து பேசுகிறாங்க, தனித்தனியாக கேமரா எல்லாமே வந்து நம்ம ஜெனிஃபர் அப்பா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தமிழவேல் ஐயா வந்து தனியாக வந்து புகைப்படம் எடுத்து, அப்படி தானே இருக்கணும். ஒரு திறமிகு மனைவியை வந்து கொண்டாடும் ஆண், பாரதியோட வழித்தோன்றல் மாதிரி. பாரதி பெண்களை கொண்டாடுவான் அல்லவா, அவரை போலவே தன்னுடைய மனைவியை கொண்டாடும் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பான வாழ்த்துறையை சொல்லி அமர்ந்த அம்மா ராச கலைவாணி அவர்களுக்கு மிக்க நன்றி.